கரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும் கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். அடியே அடங்காதவளுங்களா, இவளுக்கு விளையாடுறது எல்லாமே என்னையும் பிடிச்சி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு இங்க பாரு ஃபுல்லா நினைச்சிட்டேன். நான் வேற எப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்காளுங்க. கூப்பிடுறதுங்கன்னா காதல விழுக்குதா அவளுக்கு. அடியே மலரு, பூஜா, ராஃபி வழங்கும் ஒருத்தி கூட காது கேட்கல. சரி ஓகே, அவங்க விளையாடட்டும். நம்ம போய் ஈரமாயிடுச்சு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வருவோம். ஓ மேடம் இங்க தான் இருக்காங்களா? ஓ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரூம்க்கு போறாங்க. போங்க போங்க, உங்களுக்கு ஒரு ஆப்பு ரெடியா இருக்கு. போங்கம்மா. ஏடி பின்னாடியே வர. நம்ம எவ்வளவு தடவை பீச் போனாலும் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரியே இருக்குல்ல. தண்ணிக்குள்ளே இருக்கணும் போல இருக்கு. இந்த அலை வரும்போது பயமா இருக்கு. ஆனா இதுல நடந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கூலா இருக்குல்ல. இருக்குண்டி இருக்கும். ஒருத்திய காணுமே நம்ம கேங்ல. அவளை தண்ணிக்குள்ள முக்கி பாவம் அனுப்பிச்சு வச்சுமே. என்ன நயதானா அவளை பத்தி கொஞ்சமாச்சும் கவலைப்படுறீங்களா? அடி தண்ணிக்குள்ள ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. வாங்க இவ்வளவு பாக்கலாம். அவன் நம்ம மாதிரி இல்ல, அவளுக்கு தண்ணியே படக்கூடாதுன்ற அதனாலதான் பிடிச்ச முங்க வச்சான். ஆமா, அந்த அம்மா அப்பத்துல இருந்தே அப்படித்தான். சும்மா வெளியில இருந்து ரசிப்பாங்க, தண்ணிக்குள்ள போக மாட்டாங்க. பயம் உங்களுக்கு. எல்லா விஷயத்திலும் போல்டா இருக்கா. இதுக்கு பயப்படுறா பைத்தியக்காரி. சரிடி, இப்ப போய் அவளை பாப்போம். எங்க இருக்கான்னு தெரியலையே. எங்க இருக்க போறா? ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பா. ஆமா, வேற எங்க போறா? நம்ம கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போலாம். நம்ம ஏன் ரூமுக்கு போகணும்? அவளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருவா. நம்ம அது வரைக்கும் விளையாடலாம். நீ சொல்றது கரெக்ட் தான். அடி பாருங்களா, தண்ணிய பார்த்தா பெஸ்ட் ஃப்ரெண்டு மறந்துவீங்க போல இருக்கு. தண்ணிய பார்த்தா ரெடி, இந்த பீச்சை பார்த்தா எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேது. இதுக்குள்ளேயே அப்படியே இருந்துடலாம் போல இருக்கு. நீ தண்ணிக்குள்ளே இருக்கணும்னா ஒண்ணு மீனா இருக்கணும், இல்ல நண்டா இருக்கணும், இல்ல கடல்ல வாழ்ற ஏதாவது உயிரினமா இருக்கணும். அப்பதான் தண்ணிக்குள்ளே இருக்க முடியும். சரி, அதுங்களுக்குலாம் ஆனா போர் அடிச்சிருக்குல்ல தண்ணிக்குள்ளே இருந்து. நம்ம வெளியில இருக்கனாலதான் அதுக்குள்ளே இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுங்க அதுக்குள்ளே இருந்தனால வெளியில இருக்கணும் தானே ஆசைப்படுங்க. ஏம்மா, அதுங்க வெளியில இருந்துச்சுன்னா அதுக்கு உயிரோடய இருக்காதுங்க, செத்து போயிருங்க. அப்படி எப்படி வெளில வர ஆசைப்படுங்க? இதுவும் பாயிண்ட் தான். சரி, வேலை வேலைன்னு பேசாம வாங்க, உன பேர் போய் கல்லுக்குள்ள விளையாடலாம் வாங்க. ஏன் மலரு, அலை ரொம்ப வருதுடி, சொல்லட்டிட்டு போயிட போகுது நம்மள. அதெல்லாம் சொல்லட்டாது வாங்க. நல்ல வேலை கீ நம்ம கிட்டே இருந்தனால வந்து டிசைன் பண்ணிட்டோம். அவங்களை எவ்வளவு கூப்பிட்டு காரே கேட்கல. தண்ணியை பார்த்தா அப்படியே மூழ்கிறாளுங்க. அவங்கள கூட இருந்தா விடிய விடிய நம்ம தண்ணிக்குள்ளே இருந்து ஜலத்தை முடிச்சா சாக்கணும். ஐயோ அப்பா. நமக்கு தான் தண்ணியை பார்த்தா கொஞ்சம் அலர்ஜி. அவளுங்க ஜாலியாக என்ஜாய் பண்றாளுங்க, அதுக்கு நம்ம என்ன பண்றது? சரி என்ஜாய் பண்ணட்டும். சரி, இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் போனோம்னா பிடிச்சி தண்ணிக்குள்ள இழுத்து விட்டுருவாளுங்களோ. ஏன்னா இதுக்கப்புறம் ட்ரெஸ் கிடையாது. போமா இல்லை இங்கேயே இருந்துருவோமா? இங்கேயே இருந்துருவோம் நம்ம ரெண்டு பேரும். ஹாய் மித்ரா. நீங்க நீங்க எப்படிங்க? நான் ரூம் லாக் பண்ணிட்டு தானே வந்தேன். உங்களுக்கு இங்க என்ன வேலை? ஏமா இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? உன்கிட்ட ஒரு கீ இருக்கும்போது ஸ்பேர் கீ இன்னொன்று இருக்கும்ல. நான் ஸ்டாஃப், நான் கேட்டோன்னே அந்த ஸ்பேர் கீ கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு தான் வந்தேன். ஸ்பேர் கீயை வச்சு வந்தீங்களா? இப்போ ஸ்பேர் கீயை வச்சு எதுக்கு வந்தீங்க? வேற எதுக்கு, உன்கிட்ட கொஞ்சம் டீல் பேசலாம் தான். மரியாதையே ரூம் விட்டு வெளில போயிருங்க, இல்ல கத்தி கூப்பிட்டு எல்லாரையும். நீ எவ்வளோ கட்டினாலும் வெளில கேட்காது. நான் லாக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்னொரு கீ இருக்கு. அவங்க வந்தாங்க பெரிய பிரச்சனை ஆயிரும். மரியாதையே இங்க இருந்து போயிருங்க. அவங்களாம் வரமாட்டாங்க. அவங்க ஜாலியா பீச்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வர வாய்ப்பே இல்லை. அதனால நான் சொல்றத நீ கேட்டே ஆகணும். நீங்க சொல்றத நான் ஏன் கேட்கணும்? ஃபர்ஸ்ட் ரூம் விட்டு வெளில போங்க. பொறுமை 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 மித்ரா. இப்படி கோவப்பட்டா என்ன அர்த்தம்? உன்னோட முக்கியமான விஷயம் என்கிட்ட இருக்குல்ல, அதை பத்தி நீ தெரிஞ்சுக்க வேணாம்? முக்கியமான விஷயம் இருக்கா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நான் சொல்றத கேக்குறியா? நீங்க சொல்றத நான் ஏன் கேட்கணும்? ஏன்னா நீ கேட்டுதான் ஆகணும், வேற வழியே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் என்கிட்ட இருக்கு. நீங்க என்ன வேணா வச்சுக்கோங்க, அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. நீங்க மிரட்டுறதுக்கெல்லாம் பயப்படாது, நான் கிடையாது. அதான் தெரியுமே, உன்னை எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை வச்சுதான் அடிச்சிருக்கேன். இங்க பாருங்க, இது வரைக்கும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசிருக்கேன்னா அதை காப்பாத்திட்டு தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. உங்க வேலைக்காக மட்டும்தான் இந்த ரெஸ்பெக்ட். இல்லைன்னா வேற மாதிரி வாயில இருந்து வந்துடும். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. கூல் 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 மித்ரா. என்ன என்கிட்ட இருக்குன்னே தெரியாம நீ படுக்கல பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, நீங்க என்ன வேணா வச்சுட்டு போங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இந்த மாதிரி மிரட்டலாம் என்கிட்ட வேணாம். உங்ககிட்ட வேணான்னா உன்னோட விஷயம், நீ சம்மந்தப்பட்ட விஷயம் உங்ககிட்ட தானே சொல்லி மிரட்ட முடியும். வேற பொண்ணுகிட்ட சொல்லி மிரட்ட முடியும்? இங்க பாரு, இந்த மிரட்ட வேலை உருட்ட வேலைலாம் என்கிட்ட வேணாம். இதெல்லாம் வேற பொண்ணுகிட்ட வச்சுக்கோங்க. தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும் மித்ரா. எல்லா பொண்ணு மாதிரி நீ கிடையாது. நீ ரொம்பவே டிஃப்ரெண்ட். அதனாலதான் உன்னை இங்க வச்சு லாக் பண்ணேன்.
மறுபடியும் சொல்றேன், உங்க வேலைக்காக மட்டும்தான் உங்களை மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். என் வாயில இருந்து வேற வார்த்தையை வர வச்சிடாதீங்க. தயவு செஞ்சு கூப்பிட்டு எல்லாரையும் வர வைக்கிறதுக்குள்ள இங்க வந்து போயிருங்க. கூல் கூல் மித்ரா, நான் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னனே, அதை பத்தி நீ கேட்கவே இல்ல. நீங்க என்ன வேணா வச்சுட்டு போங்க, அதை பத்தி கவலைப்படுற ஆள் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. அது எப்படி கவலைப்பட மாட்டேன் மித்ரா? இந்த போன்ல தான் நான் சொன்ன விஷயம் இருக்கு. என்ன இருக்கு? வேற ஒண்ணும் இல்ல. நீ இப்ப வந்து இங்க அழகா ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணில, அத இதுலதான் அழகா வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அந்த வீடியோ என்கிட்ட பத்திரமா இருக்கு. வீடியோவா? நீ நீ போய் தானே சொல்ற? நான் ஏன் மித்ரா போய் சொல்ல போறேன்? ரூமை லாக் பண்ணிட்டு உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். நான் எப்படி ரூம்குள்ள வந்தேன்? ஸ்பேர் கீ வச்சு தானே. அப்படி வந்தா எனக்கு நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதை போட்டோ எடுக்க, சாரி வீடியோ எடுக்க முடியாதா என்ன? இவ்வளோ நேரம் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதை இந்த போன்ல தான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், பாக்குறியா? பொறுக்கி நாயே, இவ்வளோ நேரம் நீ பார்த்த வேலைக்காக மரியாதை கொடுத்து நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். உன்ன மாதிரி மனுஷங்களுக்கெல்லாம் இவ்வளோ நேரம் மரியாதை கொடுத்து பேசுறேன்னு நினைக்கும் போது என்ன நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்ல. ஏன் நீ அக்கா தங்கச்சி அம்மா கூட நீ பிறக்கல? ஏன்டா இப்படி உங்க புத்தி இவ்வளோ கேவலமா இருக்கு? நான் என்ன பண்றது மித்ரா? இந்த மாதிரி பொண்ணை பார்த்தா நான் மயங்கிடுறேன். இதுக்கு நான் என் அக்கா தங்கச்சிட்டு எப்படி போக முடியும்? அவங்கள பார்த்தா அக்கா தங்கச்சி ஃபீல் தான் வருது. உங்களை மாதிரி பொண்ணுங்களை பார்த்தா தானே இந்த மாதிரி ஃபீல் தான் வருது. இதை சொல்ல உனக்கு அசிங்கமா இல்ல? உனக்கு உங்க அக்கா தங்கச்சி அம்மாவை பார்த்தா மட்டும் அந்த ஃபீல் வருது, எங்களை பார்த்தா மட்டும் உனக்கு வேற மாதிரி ஃபீல் வருதா? அது எப்படி வரும்? அது எப்படி வரும்? பாரு, ஒழுங்க மரியாதை அந்த வீடியோவை டெலிட் பண்ணல, உன்னை இங்கே கொண்டு போட்டுருவேன் பாத்துக்கோ. வாய்தான் இவ்வளவு தைரியமா பேசுதானா? கண்ணு கலங்குதேமா. டேய் பொறுக்கி நாயே, உன்ன மாதிரி ஸ்டாஃப்லாம் இருக்கனால தான்டா பொண்ணுங்களை படிக்கவே அனுப்ப பயப்படுறாங்க. இந்த பிரச்சனை காலேஜ்ல மட்டும் இல்ல, ஸ்கூல்ல கூட இப்ப இந்த மாதிரிலாம் நடக்குது. இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா எப்படிடா தான் குழந்தைங்களை நம்பி படிக்க அனுப்புவாங்க? நீங்க வந்து எங்களுக்கு குரு பாப்பா மாதிரி. எப்படா உனக்கு என்கிட்ட இப்படி நடந்துக்கணும்? என்கிட்ட மட்டும் இல்ல, மற்ற பொண்ணுங்க கிட்ட, உங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட இப்படி நடந்துக்கணும்னு தோணுது. நீ எங்களுக்கு அப்பா அம்மா மாதிரி இல்ல. ஐயா, இது என்ன இது? இப்ப இதெல்லாம் பேசுறதுக்கு டைமே கிடையாது. நீ என்ன வேணா பேசிட்டு போ, என் காதுல கொஞ்சம் கூட விழாது. எனக்கு தேவை நீ நீ மட்டும். அதை நீ நான் சொல்ற மாதிரி நீ பண்ணிட்டாவே இந்த வீடியோ நான் ஆட்டோமேட்டிக்கா டெலீட் பண்ணிடுவேன். என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து வச்சு மிரட்டினா நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு பின்னாடி வந்தவே நினைச்சியா? தொலைச்சிருவேன். என்ன மித்ரா, வீடியோ எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்றேன், நீ இன்னும் மிரட்டாம பேசிட்டு இருந்தா என்னதான் அர்த்தம்? மரியாதையா அந்த வீடியோ டெலீட் பண்ணு. போனை கொடுறா. நோ 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 நோ, போன்லாம் பறிக்க ட்ரை பண்ணாத. நான் சொல்றதை நீ செஞ்சினா ஈஸியா அந்த வீடியோ டெலீட் பண்ணிடுவேன். ஏன் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு? நீ சொல்றதை என்னால செய்ய முடியாது. உன்ன மாதிரி எச்ச நினைச்சியா? செய்ய முடியாதா? அப்போ ஓகே, நீ இங்க இருந்து கிளம்பு. இந்த வீடியோவை நான் சோசியல் மீடியால விட்டுறேன். என்னடா மிரட்டியா? மிரட்டலாம் இல்ல, உண்மையாதான் சொல்றேன். நீ நான் சொல்றத கேட்க மாட்டேன்னு சொல்லிட்ட, அப்புறம் உனக்கு இங்க என்ன வேலை? கிளம்பி போயிட்டே இரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் நான் நிறைய பொண்ணுங்களோட லைஃபை கெடுத்திருக்கேன். ஓப்பனா நானே சொல்றேனே, நீ எனக்கு ஃபர்ஸ்ட் இல்ல, நீ எனக்கு 17வது பொண்ணு. 17வது பொண்ணா? அப்ப இதுக்கு முன்னாடி இத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கை கெடுத்திருக்கியா? ஆமா, எல்லா பொண்ணுங்களோட வாழ்க்கையில இல்ல, உன்ன மாதிரி அழகா இருக்க பொண்ணுங்களோட வாழ்க்கை மட்டும்தான். பா, சின்ன பொண்ணு கையில அடிச்சோன்னா பயங்கரமா வலிக்குது. என்ன பவரியா? தொலைச்சிருவேன். மரியாதையா அந்த வீடியோ டெலீட் பண்ணிடு. இதுக்கப்புறம் எந்த பொண்ணுகிட்டே இந்த மாதிரி நடந்து கூடாது. அப்படி நடந்துகிட்டேன்னு தெரிஞ்சது உன்னை உயிரோட கொளுத்திருவேன். டெலீட் பண்ற வீடியோவை. ஷோ, காமெடி பண்ணிட்டு இருக்கே மித்ரா. உன்னை விடலாம் பயங்கரமான தொழில கேஸ்லாம் இருக்கு. பட் வேற வழி இல்லாம அடங்கி போன கேஸும் இருக்கு. இப்போ நீ அடங்கி போய் தான் ஆகணும். வேற என்ன பண்றது? நான் அடங்கி போவே நீ நினைச்சியா? கண்டிப்பா அது மட்டும் நடக்காது. நீ நினைக்கிறது மட்டும் நான் நடக்கவே விட மாட்டேன். இப்பவும் சரி, இதுக்கப்புறமும் சரி, எந்த பொண்ணுங்கிட்டையும் நீ தப்பா நடந்துக்கவே கூடாது. அந்த அளவுக்கு பெரிய தண்டனையா உனக்கு நான் தருவேன். என்னம்மா நீ சின்ன பொண்ணுன்றத நிரூபிச்சுட்டு இருக்க. முக்கியமான விஷயம், அதை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். உன்னோட மானம் எனக்கு தெரிஞ்சு கிராமத்து பொண்ணுங்க இதுல ரொம்பவே நீங்க இதா இருப்பீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், சிட்டி பொண்ணுங்களை விட. நீ என்ன எப்படி பேசிட்டு இருக்க? உன் மானம் பறந்தா கப்பல் ஏறினா பரவாயில்லையா? வாய முடுற பொறுக்கி. மானன்றது எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரே மாதிரிதான். அது சிட்டி பொண்ணு வில்லேஜ் பொண்ணுலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஏண்டா இத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கை அழிச்சிருக்கியே, அந்த இடத்துல உன் அக்கா தங்கச்சிய உன்னால வச்சு நினைச்சு பார்க்க முடியுமாடா? நீ மத்த பொண்ணுங்களே அப்படிதானே நினைக்கணும். அது எப்படி வாய் கூசாம என் அக்கா பார்த்தா அக்கா ஃபீல், தங்கச்சி பார்த்தா தங்கச்சி ஃபீல், நான் மத்த பொண்ணுங்களை பார்த்தா எனக்கு வேற மாதிரி ஃபீல் வருதுன்னு சொல்ல முடியும்? உன்ன மாதிரி ஒரு ஜென்மத்தெல்லாம் பெத்த அவங்கள சொல்லணும். உன்ன சொல்லி எந்த தப்புமே இல்லை.
ஏய் சொன்னதே சொல்லிட்டு இருக்காதம்மா. இதை விடலாம் பெரிய பழம்பல் கேஸ்லாம் நான் கேட்டுட்டேன். போதும், எனக்கு போர் அடிச்சிருச்சு. தயவு செஞ்சு நிப்பாட்றியா? புரிக்கி ஃபோனை குடுறா, வீடியோ டெலிட் பண்ண குடுறா. நோ 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 நோ, அதை மட்டும் நீ பண்ணிடாத. இந்த தப்பு பண்ணினா கண்டிப்பா உன்னோட மானம் கப்பல் ஏறிடும். முன்னாடியே சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணவா பாக்குறியா? ஏய் வேணாண்டா, சொன்னா கேளு. இங்க வா, சோஷியல் மீடியாவில் எப்படி அப்லோட் பண்றேன் நீனு பாரு. வா ஏய் வேணா. இங்க வாமா, நான் தான் கூப்பிடுறேன். இல்லை பக்கத்துல வா. ஏய் வேணா, அந்த மாதிரி பண்ணாத. பண்ணக்கூடாதுல்ல, அப்ப நான் சொல்றதையே கேட்க மாட்டேன்ற. ஏய் என்ன என்ன கேட்கணும்? ஒன்றும் இல்லை, நீ அமைதியா இருந்தா போதும். ஜஸ்ட் இப்போ ட்ரையல் பார்த்துக்கலாம். மெயின் பிக்சர் நான் சொல்ற அன்னைக்கு சொல்ற டேட்க்கு சொல்ற இடத்துக்கு நீ வந்துடு என்ன? புரிக்கி நாயே, என்னால அதை பண்ண முடியாதுடா. அப்போ கூல், நீங்க இருந்து கிளம்பு. நான் சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிடுறேன். கிளம்புற, வெயிட் பண்ணு. நான் எப்படி அப்லோட் பண்றேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போ. ஏய் வேணா. அப்போ கொஞ்சம் ட்ரையல் பார்க்க வர்றியா? இல்ல. வேற வழி இல்லம்மா, அமைதியா இரு. ஏய் வேணா. அது எப்படி வேணாம்னு சொல்லுவ? எனக்கு வேணுமே. ஏய் தப்பு பண்ற, உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். தப்பு இன்னும் பண்ணலமா, இனிமே தான் பண்ண போறேன். ஆக்கி ஆ கையேற்றா பரதேசி. அட பாவீங்களா, இதுக்கு மேல என்ன ஜலதோஷம் தாண்டி பிடிக்கும்? ஏய் அதெல்லாம் பிடிக்காதுடி, வாடி. அடி நம்மளை நம்பி வந்தப்ப என்ன ஆனன்னு தெரியல. ரூமுக்கு போனா என்ன வராம இருக்கா, நீங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க தண்ணிக்குள்ள வந்து. அவ ஏதாவது பிஸியா இருப்பா, என்ன கிளாஸ்ல ரெப்ரசன்டேட்டிவ்ல, சோ ஸ்டாஃப் ஏதாவது கூப்பிட்டுருப்பாங்க, அதனால போயிருப்பா. வாங்க நம்ம போய் விளையாடலாம், அவ வந்துருவா. அம்மா போதுமா, இதுக்கு மேல விளையாண்டா கண்டிப்பா எனக்கும் ஜலதோஷம் பிடிச்சிடும். உங்கள்கிட்ட வேண்டாம் போலீங்களா? பூஜா, மலரு, ராஃபி. யாரடி இது நம்ம பேரை சொல்லிக்கிட்டே கத்திட்டு வருது? ஏய் ஸ்ரீடி. ஆமா ஸ்ரீதா. உனக்கு ஒரு வேலை இல்ல. ஏன்டா ஏன் கத்திட்டு வர? ஏய் பூஜா, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்டா ஏன் அப்படி மூச்சு வாங்குது? அதானே, என்ன பாஸ் ஏன் அப்படி மூச்சு வாங்க ஓடியாந்துருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா, இல்ல யாராவது கூப்பிட்டுட்டாங்களா? ஏய் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இங்க என்ன பீச்சை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன நடக்குதா? அதானே, என்னடா நடக்குது? மித்ரா உங்க கூட தானே இருந்தா, இப்ப எங்க அவளை தேடினீங்களா யாருன்னா? அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக ரூமுக்கு போயிருக்கா. அவளை என்ன நாங்க தேடணும்? ஆமா சொல்லிட்டு தான் போனா. சரி ஓகே, உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனா. ஆனா போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காணமே அப்படின்னு யாராவது தேடினீங்களா? ஆமா அவளை இன்னும் காணோம். இல்ல ஸ்ரீ, ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு போனா. ஸோ வேலையா காணோம், நாங்களும் தேடினோம். ஏதாவது ஸ்டாஃப் கூப்பிட்டுருப்பாங்க, அதனால அப்ப போயிருப்பா. அதான் வேலையா இருப்பான்னு நினைச்சிட்டு நாங்க இங்கேயே நின்றுட்டோம்டா. அறிவு இருக்கா உங்களுக்குலாம்? அந்த பொண்ணை தனியா விடாதீங்கன்னு உங்ககிட்ட ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன்ல, ஏன் தனியா விட்டீங்க? ஏய் ஏண்டா என்னாச்சு? எங்கடா பாப்போ? ஏய் ஆமா ஸ்ரீ, என்னாச்சு ஸ்ரீ? அவளுக்கு எங்க அவ? ஏய் எங்கடா சொல்லுடா. நான் அவங்க கூட இருன்னு சொல்லும் போது கேட்காம இப்ப வந்து அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சும் என்ன போட்டு கேள்வி கேட்டுட்டு இருங்க. அவ எவ்வளவு பெரிய ப்ராப்ளத்துல இருக்கா தெரியுமா? சரி விடுங்க, வாங்க போலாம். ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்டா? அதெல்லாம் இப்ப பேச நேரம் இல்ல, அப்புறம் பேசிக்கலாம். இப்ப ராகுல் அங்க போயிட்டு அவங்களை கூட்டிட்டு வரதுக்காக தான் வந்த. வாங்க. ராகுல் அங்க போயிட்டானா? ராகுல் எங்கடா போயிருக்கான்? மித்ராக்கு என்னாச்சு? பூஜா இப்ப நிதானமா சொல்றதுக்கு டைம்ல பூஜா, வாங்க முதல்ல போலாம். ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் தெளிவா சொல்றேன், வாங்க. என்னடி எதுவுமே சொல்லாம கூப்பிடுறா? அதானே, நீ எதுவும் சொல்லாம கூப்பிட்டா நாங்க எப்ப வர முடியும்? இப்ப என்னன்னு சொல்லணும் அப்படித்தானே? மித்ராவுக்கு ராபின் சார்னால ஒரு பிரச்சனை, அதனாலதான் உங்களை கூப்பிட வந்திருக்கேன். வர்றீங்களா வரலையா? ஆமா வாங்க தாய்ங்களா. என்னடி அப்படி சொல்றா? எனக்கு பயமா இருக்குடி. எனக்கும் ஒண்ணும் புரியலடி. நம்ம அவளை தனியா வச்சு கூடாதோ? இல்ல இல்ல, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்ல. வாங்க நம்ம அவ கூட போலாம். கரெக்டா முடிவு எடுத்தீங்க, வாங்க போலாம். இல்ல அவளுக்கு எதுவும் ஆகல இல்ல? எனக்கு தெரியாது பூஜா, உங்களை கூப்பிட சொல்லி ராகுல் என்ன அனுப்பி விட்டுட்டான். அவன் தான் அங்க போயிருக்கா. என்ன பிரச்சனை எதுவும் நாங்க போனாதான் தெரியும், வாங்க. இல்ல இதுக்கு மேல பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க போலாம். யாருக்கு நான் தப்பா பேசுற? மித்ரா அந்த போனை படி. புரிக்கு நாயே, யாருக்கிட்டே அந்த மாதிரி தப்பா நடந்துக்கடா. யாரு மேல தண்ணி வச்சிருக்கா? நல்லா தெரியுதுடா பொறுக்கி மேல என்ன. நாயே, இனிமேக்கு எந்த பொண்ணுகிட்டயாவது தப்பா நடந்துப்பேன் சொல்லுடா. இல்ல இல்ல, அந்த போனை செக் பண்ணி பாரு. பயப்படாம பாரு. பாரு மித்ரா, டைம் இல்ல. ஓகே ராகுல். என்னாச்சு மித்ரா? எதுவும் வீடியோலாம் இல்லையே ராகுல். வீடியோ இல்லையா? எதுவுமே இல்ல.
டேய் பொறுக்கி, என்னடா பண்ண வீடியோலாம்? வீடியோவா? நான் எதுவும் பண்ணலையே. உண்மையை சொல்லுடா. உண்மையை சொல்றியா இல்ல நெஞ்சிலேயே மிதிச்சு சாவடிக்கவா? எனக்கு தெரியாதுடா. இல்ல இல்ல, இப்படிதான் கேட்டா சரிப்பட்டு வர மாட்டான். மித்திரன் இந்த பக்கம் வா. சொல்லுடா. சொல்றான்ற. ஏய் சொல்லிடுறேன். நான் அந்த மாதிரிலாம் எந்த வீடியோவும் எடுக்கல. சும்மா தான் சொன்னேன். அப்படிதான் சொல்லி எல்லா பொண்ணுங்களையும் மிரட்டி என் வேலையில வேலை வைப்பேன். அது மாதிரி சும்மா தான் சொன்னேன். நான் எந்த வீடியோவும் எடுக்கல. அது எப்படிடா உன்னை நம்புறது? நான் வேணா எல்லா பாஸ்வேர்டும் சொல்றேன், நீ செக் பண்ணி பாரு. நான் எந்த வீடியோவுக்கு எடுக்கவே இல்லை. ராகுல், சொல்லு மித்ரா. நான் செக் பண்ணி பார்த்தேன் ராகுல், என்னோட வீடியோ எதுவும் இல்லை. ஆனா ஆனா நிறைய பொண்ணுங்களோட வீடியோ, இவெல்லாம் அந்த பொண்ணுங்களும் ஒன்னா இருக்க வீடியோ நிறைய இருக்கு ராகுல். முறுக்கு நாயே. இந்த பொண்ணுங்களான தொலைச்சிருவேன். மித்ரா, இந்த போனை நம்ம ஹெச்ஓடி கிட்ட ஒப்படைச்சிடலாம். ஓகேடா மித்ரா. ஓகே. கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கழன்று விழுவது ஏன்? விண்ணில் ஒரு விண்மீன் சற்று விசும்பி அழுவது ஏன்? வீடியோ எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி என்கிட்ட என்ன பேசினா தெரியுமா? ஒன்னும் இல்லடா, நான் தான் வந்துட்டேன்ல, அவனை நான் சும்மா விட மாட்டேன். நீ அல்லாத உன்னை சும்மா விடக்கூடாது அக்கில். என்ன மட்டும் இல்லை அக்கில், நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கைக்கு எடுத்திருக்காங்க. இவனை சும்மா விடக்கூடாது. சும்மாலாம் விட மாட்டோம். நீ அழாத, நான் இருக்கேன்ல, அழாத. என்னை விட்டு எங்கேயும் போகாத அக்கில், எங்கேயும் ப்ளீஸ். எங்கேயும் போகலடி, நான் இங்கே தான் இருக்கேன். நீ அழாதன்றல. ஓகே. ராகுல் மட்டும் இல்லைன்னா இப்ப என்ன ஆயிருக்குன்னே தெரியல. ராகுல் தான் காப்பாத்தினா அக்கில். தேங்க்யூ ராகுல். இல்லை ப்ரோ, இது என்னோட கடமை தானே. ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? அதுவும் மித்ராவுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, விடுங்க. இல்லை, நீங்கள் என்னதான் சொன்னாலும் நீங்கள் பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய உதவி. நீங்கள் மட்டும் வரலைன்னா என்ன நடந்திருக்குன்னே யோசிச்ச பயமாக இருக்குது. நாங்களாம் இருக்கும்போது மித்ராவுக்கு ஏதாவது ஆக விட்டுருவோமா ப்ரோ? கவலைப்படாதீங்க, அவளுக்கு தான் எதுவும் ஆகல, நல்லா இருக்கால. நீங்கள் அவ்வளோ சமாதானப்படுத்துங்க. ஓகே ப்ரோ. அப்புறம் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன். இட்ஸ் ஓகே ப்ரோ. ஒன்றும் இல்லைம்மா, நான் வந்துட்டேன். இல்லை, ஒன்றும் இல்லை. ரொம்ப பயந்துட்டேன் அக்கில். சரி, ஓகே ஒன்றும் இல்லை. ஒரு நிமிஷம் சொல்லலாம், நானும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கு. நீ கொஞ்சம் கையெடு. விடுமா ஒரு நிமிஷம். ப்ரோ, நீங்கள் கொஞ்சம் விளாங்களேன். ப்ரோ, உங்களை தான் சொல்கிறேன், கொஞ்சம் விளாங்க. இல்லை வேணாம் ப்ரோ, ஆல்ரெடி நான் அவனை அடிச்சு நொறுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி அடிச்சா செத்துருவான். ஏன் விட்டீங்க ப்ரோ? அப்படியே கொண்டிருக்க வேண்டி தானே. இவன் உயிரோட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. இவன் செத்து பண்ணாலாது நிறைய பொண்ணுங்க நிம்மதியாக வாழ்வாங்க. இவனை விடக்கூடாது ப்ரோ, தள்ளுங்க ப்ரோ. வேணாம் ப்ரோ, சொன்னா கேளுங்க. ஏன் மித்ரா மேல கை வைக்க பார்த்துருக்காங்க, எப்படி ப்ரோ? தள்ளுங்க ப்ரோ ப்ளீஸ். என் ஆசை தீர நான் அவரை அடிக்கணும். தயவு செஞ்சு தள்ளுங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, இவனுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் போலீஸ் கேஸ்ன்னு உங்களை தான் அழி விடுவாங்க. சொன்னா கேளுங்க ப்ரோ. எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? என் மித்ரா மேல கை வைக்க பார்த்துருக்கான் இவனை. ஆனா உன் சாவிக்கு என் கையில தாண்டா, அதை மட்டும் மறந்துடாத. என்ன சார் ஸ்டாஃப் வச்சிருக்கீங்க? இல்ல புரியல. இவனால எத்தனை பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவனை இப்படியே விட்டா இதுக்கு மேல எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு தெரியல. இவனை சும்மா விடக்கூடாது. ஆமா சார், இவனால நிறைய பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதோ அவனோட போன்ல அவ்வளோ வீடியோ எடுத்து வச்சிருக்கான். இதை கண்டிப்பா வெளில போக விடக்கூடாது. உங்ககிட்ட சொல்லிட்டு அதை எரிச்சிடலான்னு தான் நான் பொறுமையா இருக்கேன். இனிமே எந்த பொண்ணோட வாழ்க்கையும் இவனால பாதிக்கப்படக்கூடாது. தயவு செஞ்சு இவனை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருங்க. கரெக்ட், இவங்க எல்லாரும் சொல்றதா கரெக்ட் சார். நீங்க உடனே போலீஸ் கால் பண்ணுங்க. இந்த ஆளை போலீஸ் வந்து இழுத்துட்டு போனாதான் சரி வரும். புறம்போக்கு நாயி. இவனுங்கள மாதிரி ஆளுங்க இருக்கனால தான் பசங்களை படிக்க அனுப்பவே பயப்படுறாங்க. பிடிச்சிட்டு போங்க சார். மேடம், நான் பாத்துக்கிறேன். மித்ரா, நான் இவனுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. மேம், அதெல்லாம் வேணாம் மேம். இல்லம்மா, இவனை எப்படி விட்டனால நம்ம காலேஜ்ல எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கைக்கு எடுத்திருக்கான். யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணாம விட்டனாலதான் இவ்வளோ தைரியமா எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். இதுக்கு மேல எந்த பொண்ணும் பாதிக்கப்பட மாட்டாங்க மேம். நான் இதனால கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இல்ல வேணாம் மித்ரா, இதுல உன் பேரை இன்வால்வ் பண்ண வேணாம். ஆமாடி, இதுல உன் பேர்லாம் இன்வால்வ் ஆக வேணாம். வேற என்ன ரீசன் சொல்லி இவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பீங்க? நாங்க பாத்துக்கிறோமா, நீ போங்க இருந்து. ஆமாம்மா, இவனை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க 3 பேரும் இங்க இருந்து கிளம்புங்க. மேம், நான் மித்ரா, பூஜா, ராஃபி அப்புறம் மலர், இவங்க 4 பேரையும் நான் கூட்டிட்டு போறேன். தம்பி நீங்க? நான் மித்ராவோட மாமா பையன். ஓ சரி தம்பி. ஓகே மேம், நான் வரேன்.
இவனை மட்டும் சும்மா விட்டுறாதீங்க. நாங்க பாத்துக்கிறோப்பா. போலாம் வாடி. தேங்க்யூ ஒன் செகண்ட் ப்ரோ. இருக்கட்டும் ப்ரோ. சாரி. தேங்க்யூ ராகுல். ஏய் எதுக்கு சாரி தேங்க்யூலாம்? இல்ல ராகுல், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன், வார்த்தையால ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கேன். ஆனா நீ அதெல்லாம் கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம என்னோட மனத்தை காப்பாத்திருக்க. உனக்கு நான் எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாதுடா. இது என்னோட கடமை மித்ரா. உன் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்தாலும் கண்டிப்பா நான் இதுதான் பண்ணியிருப்பேன். ஆனா நீன்றப்போ எனக்கு இன்னும் அதிகமா கோவம் வந்தது, அவ்வளவுதான். சாரிடா. நீ ஏன் சாரி கேட்குற மித்ரா? நான் தான் சாரி கேட்கணும். உங்க 2 பேருக்குள்ள எவ்வளோ லவ் இருக்குன்னு இன்னைக்கு என் கண்ணு முன்னால நான் பார்த்துட்டேன். நீ அவரை பார்த்தோன்னு ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுதுல அவ்வளோ லவ் தெரிஞ்சுது. அவர் பட்ட கோபத்தில் உன் மேலே வச்சிருந்த அக்கறையில் எனக்கு அவ்வளோ லவ்வும் தெரிஞ்சுது. இப்படிப்பட்ட லவ்வை பிரிக்கணும்னு நினச்ச நான் தான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். நான் தான் உங்க 2 பேர்ட்டையும் மன்னிப்பு கேட்கணும். சாரி மித்ரா ப்ரோ. இல்லடா, நீ எந்த தப்புமே பண்ணல. ஆமாம் ப்ரோ, நீங்கள் இப்போது என்னோட மானத்தையே காப்பாற்றிருக்கீங்க. இதை விட வேற என்ன வேணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. நீங்கள் 2 பேரும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் எப்போவுமே, ஓகேவா? கல்யாணம் நடக்கும்போது நான் எங்கே இருந்தாலும் சரி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் உடனே உங்கள் கல்யாணத்துக்கு ஓடி வந்துடுவேன் எங்கே இருந்தாலும். கண்டிப்பாக ப்ரோ. மித்ரா பொக்கிஷம், அதை பத்திரமா பார்த்துக்கோங்க. மித்ரா, இனிமே கண்டிப்பாக உன்னை லவ் பண்ணுறேன்னு தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனால் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக நீ இருக்கணும் எப்போவுமே, லாஸ்ட் வர இருப்பியா? கண்டிப்பா ராகுல். இந்த தீவிரின் தண்டனை தாங்காதே, என்னை தனிமை சிறையிலே நட. சரிடாமா போலாமா? மிஸ் யூ மித்ரா. எங்க இருந்தாலும் சந்தோஷமா இரு. நதியாக நீயும் இருந்தால நானும் நீருக்கும் தூரம். சரிடா அம்மா, ஏன் அழுதுட்டே இருக்க? அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல. எனக்கு பயமா இருக்கு. நீ என்னை விட்டு எங்கே போகாத. உன்னை விட்டு எங்க போறேன் நான் பைத்தியக்காரி? நீ கூடவே இரு எப்பவுமே. அம்மா ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ டு செல்லம். இப்ப அழாத, வீட்டுக்கு கிளம்பணும்ல. இல்ல, உன் கூட நான் எப்படியே நிக்கிறேன் கொஞ்ச நேரம். சரிடி, அழாம நில்லு. எங்க தப்புதான், இவளை தனியா நாங்க விட்டுருக்க கூடாது. இப்ப யோசிச்சு இவளை தனியா விட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இல்ல இல்ல அச்சு, இப்படிலாம் நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல. ஆமாடாச்சு, இல்லைன்னா நாங்க எப்படி அவளை தனியா விட்டுருப்போம். கரெக்ட் தான், பட் நீங்க 4 பேரும் ஒன்னாதான் இருக்கணும், எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லி தானே அமிச்சேன். இல்லடா, அவ ட்ரெஸ்ஸும் தண்டை பண்ண போனா நாங்க அதனால தண்ணில விளையாடிட்டு இருந்தோம். சாரிடா, எங்களுக்கு தெரியல. ஆமாச்சு, எங்களோட தப்புதான். அவளை நாங்க பத்திரமா பார்த்து இருந்திருக்கணும். கைஸ், அதான் ஒன்றும் ஆகல இல்ல. நீங்களும் இங்க பதட்டமா இருக்கீங்க, விடுங்க. ஷாகுலுக்கு தான் தேங்க் பண்ணணும். ஷாகுல் இருந்தனால அவ காப்பாத்திட்டா, இல்லைன்னா என்ன ஆகும்? ஆமா, அவனை பார்த்து தேங்க் பண்ணணும். இந்த மாதிரி பொறுக்கீங்களுக்குலாம் யாரதான் வேலை கொடுக்குறாங்களோ தெரியல. அதான் இவ்வளவு நடு ரோட்ல நிக்க வச்சு சொல்றான். அக்கே அக்கே, அவ எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கை அமைச்சிருக்கா அக்கே. மொத்தம் 16 பொண்ணுங்க. இன்னைக்கு ராகுல் வரலன்னா நானும் அந்த இடத்துல 17வது பொண்ணு இருந்திருப்பேன்ல. பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத. அதான் எதுவும் ஆகல இல்ல. என்னை வீடியோ எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி மிரட்டினா, ஆனா எதுவுமே இல்லையா அக்கில் அதுல. அவனை அடிச்சு விசாரிச்சதுல இந்த மாதிரி தான் பொண்ணுங்களை ஏமாத்தி அவன் வலையில விழ வச்சு அதுக்கப்புறம் அவங்க கூட ஒன்னா இருக்க வீடியோ வச்சுதான் மிரட்டியிருக்கான். அதுக்கு முன்னாடி எந்த வீடியோ எடுக்கிறது இல்ல. அதனால ஃபுல்லா செக் பண்ணியாச்சுமா. உன் வீடியோலாம் எதுவும் இல்லை. அந்த வீடியோவும் ஃபுல்லா டெலிட் பண்ணியாச்சு, மற்ற பொண்ணுங்களோட வீடியோவும். இனிமே எந்த பயமும் இல்லைல்ல? இல்லடாமா, இனிமே எந்த பயமும் இல்லை. உன் வக்கீல் உன் கூடவே இருக்கேல்ல, நீ பயப்படாத. அவன் மட்டும் என் கையில கட்டச்சான்னா சத்தியமா சொல்றேன், ராகுல் மேலாம் விட்டு வச்சிருக்க மாட்டேன், அடிச்சு கொன்றுப்பாங்க. அதை விடுங்க, இதை பத்தி பேசிட்டே இருக்காம நம்ம கிளம்பலாம். அவ வேற அழுதுட்டே இருக்கா. ஆமா ஆமா, நான் எல்லாரையும் ட்ராப் பண்ணும்ல. ஆமாடா அர்ஜுன், நீ பூஜாவே ராஃபியை ட்ராப் பண்ணிடு. நான் இவங்க 2 பேரும் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன். சரிண்ணா, பத்திரம். சரிடா, நீ பார்த்துப்போ. சரிண்ணா. அழாத, அதான் எதுவும் ஆகலை இல்ல. இப்படியே அழுதுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அவ பயத்துல இருக்காடா, சரியாயிடுவா, விடு. அப்புறம் ஒரு விஷயம்டி, இதை பத்தி வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். அத்தை மாமாக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உன்னை படிக்கவே அனுப்ப பயப்படுவாங்க. அதனால எதுவும் தெரிய வேண்டாம் யாருக்கும். கூடவா? அண்ணனுக்கு வேணா சொல்லலாம், பட் இப்போ வேண்டாம். நீ ஊருக்கு போயிட்டு வந்து சொல்லலாம். அம்மா அப்புறம் வீட்டுல தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வேணாம் மித்ரா, யார்ட்டையும் சொல்லாத. சரி. சரிண்ணா, நான் இவங்களை கூப்பிட்டு கிளம்புறேன். சரிடா மலரு, நீ போய் கார்ல இரு, நான் வரேன். சரிண்ணா. பாத்துடா. ஓகேண்ணா, நீயும் பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வா. ஓகேடா, போலாமாடி? இவளை அப்படி விட்டுட்டு போக மனசே இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஓகேண்ணா, பார்த்து பத்திரம். சரிம்மா, போலாமா ராஃபி? போலாம்டா. என்னடி பாப்பா? எனக்கு பயமா இருக்கா அக்கில். சரிடி, அதான் ஒன்றும் ஆகல இல்ல.
ராகுல் காப்பாத்திட்டால, கடவுளும் இருக்காரு. எதுவும் ஆகாது உனக்கு. நான் இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக்க விட மாட்டேன், சரியா? ம் சரி, என்னை விட்டு எங்கேயும் போகாதப்போ. என்னை விட்டு எங்கடி போறேன்? எங்கேயும் போல. இப்போ கொஞ்ச நேரம் எப்படி நின்னுக்கிறேன், எதுவும் சொல்லாத ப்ளீஸ். சரி ஓகே, எவ்வளோ நேரம் வேணா இப்படியே நின்னுக்கோ, நான் எதுவும் சொல்லலை. ம் ஓகே. இதயம் உருகித்தான் கரைந்து போவதை பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன். இந்த நிமிடம்தான் இன்னும் தொடருமா கேட்கிறேன், உன்னை கேட்கிறேன். நடந்தால் ஆறு, எழுந்தால் அருவி, நின்றால் கடல் அல்லோ, சமைந்தால் குமரி, மணந்தால் மனைவி. என்னம்மா ஊருக்கு போகவும் முகம்லாம் பொலிவா இருக்கு. என்ன இருக்காதா, அம்மா வீட்டுக்கு போறேன் ரொம்ப நாள் கழிச்சு. ஒரே ஜாலிதான். புருஷனை விட்டுட்டு தனியா போற, அதுல என்னடி ஜாலி உனக்கு? புருஷனை விட்டுட்டு ஒரே அடியாவா போறேன், கொஞ்ச நாளைக்கு தானே திரும்ப வந்துடுவேன். அது சரி, அம்மா வீட்டுக்கு போனா புருஷன்லாம் மறந்துடுறது. ஆமா அப்படிலாம் இல்ல மாமா. சரி ஓகேடி, நீ சந்தோஷமா இரு, அதான் மாமாவுக்கு வேணும். இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, இதுதான் கியூட். லவ் யூ மாமா. லவ் யூ பண்ணாட்டி. சரிடாமா, டிரைவரோட தான் அனுப்புறேன், பார்த்து பத்திரம். மலரு நீனும் அக்காவும் பின்னாடி உட்காந்துக்கோங்க, மித்ராவை முன்னாடி உட்காந்துக்கிட்டோம். ஏன்னா அவனால கம்ஃபர்டபுளா உட்கார முடியாது, 3 பேர் பின்னாடி உட்காந்தா. அவ படத்துல இருந்து வருவா, சரியாமா? ம் ஓகே அண்ணா. என்ன பிக்னிக் போயிட்டு வந்ததுல இருந்து இந்த 2 மேடம் மூஞ்சும் சரியே இல்லையே, என்ன விஷயம்? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. இல்லையே, ஊருக்கு போறதுன்னா ரொம்ப ஜாலியால போவீங்க, இப்போ ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க. இல்லண்ணா, 1 மந்த் உங்க எல்லாரும் பார்க்காம இருக்கணும்ல, அதுதான். ஏய் நடிக்காதீங்க, ஊருக்கு போறதுன்னா ஜாலியா ஏதோ உங்க அக்கா மாதிரி குஜாலமா கிளம்புவீங்க. சரி இல்லையே, அந்த மேடம் இன்னும் வரவும் இல்லை, எங்க அந்த மேடம்? ஆமா, அவ ஏதோ பேக் பண்ணிட்டு இருக்கா போல. பேக் பண்ணிட்டு இருக்காளா? ஆமா, நான் போய் கூப்பிட்டேன், ஏதோ வந்துடுறேக்கான்னு சொன்னான். அது சரி, ஏதோ சரியில்லை அந்த மாதிரி இருக்கே. இவனுங்க எப்படியும் வருவானுங்க, அவனுங்கள்ட்ட கேட்கலாம். ஆயுஷ் நூறுடா, வந்துட்டீங்களா? ஆயுஷ் நூறா, ஏன் எங்களை பத்தியா பேசிட்டு இருந்தீங்க? இல்ல, உங்களை பத்தி பேசி ஆகணும்ல. ஏதோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புறாங்கன்னா நீங்க ஆஜராயிருவீங்கல்ல, அதனாலதான். என்ன இருக்காதாக்கா, ஃப்ரெண்ட்ஸ் 1 மந்த் ஊருக்கு போறாங்க, பார்க்காம எப்படி இருக்கிறதுன்னு தெரியல, அதான் சென்ட் ஆஃப் பண்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம். அது சரி, எங்க இன்னொருத்தனை காணோம்? அவனுக்கு வெளியில ஒரு வேலை இருக்கான், கரெக்டா கிளம்புற நேரத்துக்கு வந்துடுறேன்னு சொன்னான். சூப்பர்ரா. அந்த சார் என்ன பேசாம அப்படியே சும்மா நிக்கிறாரு? சொல்லுங்கண்ணா. சார் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. இல்லைண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்க பெரியம்மா அப்புறம் மித்ராவெல்லாம் காணாதான் தேடிட்டு இருக்கேன். ஓ, மித்ராவை தேடுறீங்களா? மித்ரா என்ன ரூம்ல இருந்து வெள்ளமா வரலையா? என்னாச்சு மலரே? ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கா, நீங்க போங்க சரியாயிடுவா. ஓகே ஓகே. என்ன அண்ணன் தங்கச்சிக்கும் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு? இல்ல ஒன்றும் இல்லை. சரி போ போ, போய் மித்ரா கூட்டிட்டு வாடா போடா. ஆமா அகில், நான் ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கோம், அவ கீழே வரமாட்டேன்றா. நீங்க போய் கையோட கூட்டிட்டு வந்துருங்க, போங்க. ஓகே காயோ, நான் போய் கூட்டிட்டு வரேன். கூப்பிட்டாதான் வருவாங்க, போங்க போங்க. இன்னும் எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா பைத்தியக்காரி? மித்ரா வா அகில், இப்ப வந்த. எப்ப வந்து நான் அழுதுட்டா இருக்க பைத்தியக்காரி? என்னம்மா நேத்து அவ்வளவு சொல்லி கொண்டு வந்து வீட்டுல விட்டு போனா, இன்னும் அழுதுட்டு இருக்காத நினைச்சு? இல்ல அகில், ஒருவேளை அந்த இடத்துல ராகுல் வரலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இந்நேரம் வீடு எப்படி இருந்திருக்கும், நான் எப்படி இருந்திருப்பேன்? கண்டிப்பா சொல்றேன், நான் ஏதாவது தப்பு நடந்திருந்தா உயிரோட இருந்திருக்க மாட்டேன் அகில். ஏய் பைத்தியம் மாதிரி பேசாத. எவ்வளவு பண்ற தப்புக்கு நீங்க எதுக்கு உயிரை விடணும்? அவ தப்பு பண்ணிட்டு எனக்கு என்னன்னு போறான், தப்பு பண்ணாத நீங்க ஏன் உயிரை விடணும்? நீங்க உயிரோட இருந்து அவனை பழி வாங்கணும்னு நினைங்க, அப்பதான் எவனுமே தப்பு பண்ண மாட்டான். எப்படி இருக்கு அவன் என்கிட்ட சொல்றான், அவன் அக்கா பார்த்தா தங்கச்சி பார்த்தாலே இந்த மாதிரி ஃபீலிங் வராதா? அக்கா தங்கச்சி ஃபீல் மட்டும் தான் வருமா, மற்ற பொண்ணுங்களை பார்த்தா மட்டும் தான் இந்த மாதிரி ஃபீல் வருமா? வாய் குசாம எப்படி அக்கா எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரி சில பொறுக்கிங்களை பெற்று விட்டு அவங்களா அம்மா அப்பாவை தான் சொல்லணும், அவனை சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லை. புறம்போக்கு நாய் இதுக்காகவே பெற்று விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அக்கே பாவம் அக்கே, அந்த 16 பொண்ணுங்களோட லைஃப் இப்போ என்ன இருக்கும்? அதில் எத்தனை பேர் உயிரோட இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருப்பாங்க நினைச்சாவே எனக்கு ஒரு மாதிரி பயமாவும் பதட்டமாவும் இருக்கு அக்கே. இதை பத்தி நீ எதுக்கடி யோசிச்சுட்டு இருக்க? இல்ல அக்கே, இப்போ நான் தப்பிச்சுட்டே நினைச்சு என்னால சந்தோஷப்பட முடியல. அந்த 16 பொண்ணுங்க என்ன ஆனாங்கன்னு தான் எனக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அது அந்த பொண்ணுங்களோட தப்பு. முதல்ல ஒரு பொண்ணு அவ தப்பா நடந்திருப்பான் பத்தியா, அந்த பொண்ணு தைரியமா வெளியே வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாவோ இல்ல அவனை கொண்டு ஜெயிலுக்கு போயிருந்தாலோ மீதி 15 பொண்ணுங்களோட வாழ்க்கை சேஃபா இருக்கும்.
ஆனால் அப்படி பண்ணாமல் அந்த பொண்ணு கோலத்தனமாக பண்ணதுனால இப்படி ஒவ்வொரு பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழிஞ்சிருக்கு. இதில் 16 பொண்ணுங்களும் கோலையாக தான் இருந்திருக்காங்க. தைரியமாக இருந்திருந்தா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆகாமல் காப்பாற்றிருக்கலாம். எப்படியாக்கு இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லி மாட்டும் போது எல்லா பொண்ணுங்களும் அந்த இடத்துல கொலையாகத்தான் செய்யறாங்க. ஆகக்கூடாது. என்ன வேணா நடக்கட்டும், என்ன வேணா பண்ணீங்க, பின்னாடி ஃபேமிலி இருக்குன்னு தைரியமா இருங்க. நீங்க இறங்கி ஆட்டிங்க, உங்க பின்னாடி கண்டிப்பா நாங்க, அதாவது ஃபேமிலி இருப்பாங்க. இந்த நேரத்துல அது தோணாதல்ல ஆக்கு. நீ சொல்றது கரெக்டு தான், தோணாது தான். ஆனா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது முன்னாடியே வீட்டில் உள்ளவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி என்னோட காலேஜ்ல இருந்து நடக்குது, இந்த மாதிரி ஒரு பையனால எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு. அப்பதானே அவங்களுக்கும் தெரியும். அவங்க கிட்ட சொல்றது பிரச்சனை இல்லை, இது சொல்றதுனால அவங்களோட பயம் அதிகமாகும். பொண்ணுங்களை காலேஜ் ஸ்கூலுக்கு அனுப்பாம கூட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதுக்கு பயந்துட்டு தான் எந்த பொண்ணுமே எதுவுமே வெளியில சொல்றது இல்லை அகில். நீ சொல்றது பாயிண்ட் தான். பொண்ணுங்களா பிறந்தா இந்த மாதிரி நாய்களை கிராஸ் பண்ணி தான் வந்தா ஆகணும் அகில், வேற வழி இல்லை. சரி ஓகே, நீ கூலாவ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஊருக்கு போறில்ல, போய் அத்தை மாமாவோட சந்தோஷமா தீபாவளி செலிப்ரேட் பண்ணு. இந்த காய் வரா, அப்புறம் வித்யாக்கா வருவாங்க, ஷாமண்ணா, அப்புறம் சித்துவண்ணா எல்லாரும் வருவாங்க. எல்லாரோடய சந்தோஷமா தீபாவளி செலிப்ரேட் பண்ணி இதை பத்தி எதையுமே யோசிக்கக்கூடாது. ஏன்னா நீ எப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பா சித்துவண்ணா கண்டுபிடிச்சிருவாரு. சொன்னா கேளு. எனக்கு உன்னை விட்டு போகவே மனசு இல்லை, உன் கூடவே இருக்கணும்னு தோணுது. நீ 1 மந்த்துக்கு அப்புறம் வா, என் கூடயே தானே இருக்க போற. நீ என் கூட ஊருக்கு வாடா. என்னம்மா வர முடியாதுல்ல, தீபாவளி வருது, எப்படி வீட்டில் விடுவாங்க? இல்லடா, எனக்கு நீ இல்லாம ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே வா. இங்கே பாரடைச்சிடலாம். நீ அழக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த அகில தாண்டி தான் வரும். கண்டிப்பாக நான் விட்டுற மாட்டேன்டா. ப்ராமிஸ்? ஆல்வேஸ் ப்ராமிஸ்டா. நீ எப்போ ஊருக்கு வர மாட்டியா? வேணா நான் ட்ரை பண்ணுறேன் செல்லம். ஏன்னா இங்கேயே ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, அம்மா கண்டிப்பாக என்ன ரீசன் சொன்னாலும் விட மாட்டாங்க. அதான் யோசிக்கிறேன். 1 மந்த் உன்னை பார்க்காம எப்படி இருக்க போறேன்? நான் மட்டும் 1 மந்த் உன்னை பார்க்காம எப்படி இருக்க முடியும்? இருந்து தானே ஆகணும். காதலில் ஏற்படுற பிரிவு தான் நம்மளுக்குள்ள இன்னும் அதிகமான நெருக்கமான காதலை உருவாக்கும். அதிகமாக காதலிப்போண்டி. திகற்ற அளவுக்கு, திகட்டாத அளவுக்கு உன்னை காதலிக்கணும். தவமின்றி கிடைத்த வரமே, இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. நீ சூரியன் நான் வெண்ணில உன் ஒளியால் தானே வாழ்கிறேன். அதுக்கே நீ பாட்டுடி பார்க்க முடியல. சரி நான் பாடணும்னா நீ ஒரு பாட்டு பாடு. சூப்பரு, பாடுறேன். அதுக்கு முன்னாடி அழுக்கே நீ பாட்டு பாடணும். ஷூர். கியூட், எப்படி இருக்கு பாரு. சரி பாடு பாடு. செல்லமே செல்லம் என்றாயடி, அத்தான் என்றே சொன்னாயடி, யாதுமாகி என்னுள் நின்றாய் கண்ணா. உன் கையில் நான் குழந்தையடி, என் கையில் நீ குழந்தையடி, ஒரு வார்த்தை சொன்னாலடி நான் தாலி கட்டி கொள்வே. Tell me now, tell me now, tell me, tell me, tell me now. சந்திர தட்டு சோரூட்டி சுந்தரி உன்னை தூங்க வைப்பேன், உதட்டால் உதட்டை துடைத்திடுவேன். நட்சத்திரங்கள் எல்லாமே அச்சதை தூவி வாழ்த்திடுமே, அதைத்தான் நம்பி காத்திருப்பேன். நீ என்பதும் அட நான் என்பதும் என்று நாமாகி போகின்ற நேரம். என்ன தர்ஷி நினைச்சு பாடுறியா? அடி பாவி, அவளும் நினைச்சு நான் ஏன்டி பாடணும்? இல்லையே, இந்த பாட்டுல அப்படித்தானே வரும், தர்ஷினி அப்படின்னு. அதனால நீ அவள் நினைச்சா பாடியிருக்க. ஐயோ, அதை நான் யோசிக்கவே இல்லையே. அப்போ அவளுக்கு அதான் பாடியிருக்க. என் வாயை திறந்து நான் பாட்டு பாடினாலே அது என் தங்கத்துக்காக மட்டும்தான், வேற எவ்வளவுக்காகவும் இல்லை. ஐ லவ் யூ பட்டு. லவ் யூ டூ பட்டு. சந்திர தட்டில் சோரூட்டி சுந்தரி உன்னை தூங்க வைப்பேன், உதட்டை துடைத்திடுவேன்.